நான் ஐடி காலேஜில் தான் படிக்கிறேன். சிங்கப்பூரில் நல்ல காலேஜ் தான். ஐடின்றது இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அந்த காலேஜ் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து மொத்தம் 6 மாடியூல். ஒரு மாடியூலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 1350 சம்திங் தான் அதோட கோர்ஸோட ப்ரைஸ் போட்டிருந்தது எப்போ நான் ஜாயின் பண்ணும்போது. இப்போ நான் 3 மாடியூல் முடிச்சிட்டேன். இப்போ இன்னும் 3 மாடியூல் பேலன்ஸ் இருக்குது. இப்போ அந்த 3 மாடியூலுக்கு பேமெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜாயின் பண்ணும்போது சிங்கப்பூரில் வந்து GST 8% இருந்தது. இப்போ வந்து 9% ஆன உடனே அந்த 1%க்கு ஒரு $150 $145 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. ஸோ இப்போ கோர்ஸ் ஃபீஸ் வந்து $1870 மாற்றிட்டாங்க. நான் ஜாயின் பண்ணும்போது வெறும் $1300 இருந்தது. இப்போ $1860. இப்போ யாராவது படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை படிக்கணும்னு நினைச்சா தயவுசெய்து சீக்கிரமாகவே படிங்க. ஏன்னா சிங்கப்பூரில் எஜுகேஷனில் இருக்க எல்லா கோர்ஸோட ஃபீஸும் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த 1.5 வருஷத்துல ஒரு மாடியூலுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்னாக்கா 6 மாடியூல். அப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் ஜாயின் பண்ணும்போது மொத்தமாகவே அந்த 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 ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் அந்த மொத்த இதையும் படித்து முடிக்கிறதுக்கு 6 மாடியூலுக்கு $8000 எவ்வளவுதான் வந்துச்சு. ஆனால் 1.5 வருஷத்துல இன்னைக்கு நிலைமைக்கு கிட்டத்தட்ட $450-500 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஒரு மாடியூலுக்கு. இன்னும் 3 மாடியூல் இருக்கு. எனக்கு வெறும் 1500 தான் இன்க்ரீஸ். ஆனால் புதுசாக ஜாயின் பண்ண போறவங்களுக்கு அது அப்படியே டபுள். இப்போ $8000 இருந்தது, இப்போ $3000 அதிகமாக $11000. ஸோ இது ஏன் இந்த வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, சிங்கப்பூரில் நான் படிக்கணும், இல்லை ப்ரோ இதே வேலையில் என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியாது, நான் வந்து வேற படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இன்னும் 6 மாதம் போட்டோம், 1 வருஷம் போட்டோம், அப்புறம் நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால் நீங்கள் செலவு பண்ணுற அமௌண்ட்டு டபுள் ஆகும். அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாகவே போயிட்டு படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இது வந்து 15 வருஷம் முடிஞ்சு 16வது வருஷம் நடக்குது. நான் எப்படி இருந்தாலும் இன்னும் 10 வருஷம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நான் ஒன்றும் ஊருக்கு போக போகிறதில்ல. ஏன்னா தெரில, ஊருக்கு போய் நல்லா என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. ஸோ படிக்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரம் படிங்க. காலேஜ் ஃபீஸ் எல்லாம் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் என்ன படிக்கணும்னு தெரியலன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன ரிலேட்டடாக ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லை என்ன படிச்சிருக்கீங்கன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. அடுத்தவன் படிக்கிறான் நீயும் போய் படிக்காத, அடுத்தவன் லைசன்ஸ் எடுக்கிறான் நீயும் எடுக்காத. ஏன்னா உன் கம்பெனியில் டிரைவிங் வேலை இருக்காது, அவன் ஃப்ரெண்ட் எடுக்கிறான் நீயும் போய் எடுத்து காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது படிக்கிறதுல டவுட் இருக்குது, எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி என்னுடைய டெலிகிராம் ஐடி வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். ஏதாவது வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு கோர்ஸ் ஃபீஸ் இவ்வளோ செலவு ஆகும்னுட்டு. சரி ஓகே, வந்துருச்சு, படிச்சு தானே ஆகணும். கை வச்சாச்சு, 3 மாடியூல் முடிஞ்சு, இன்னும் 3 தானே, படித்து முடிச்சிடலாம். ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய்.